பழம்பெரும் பின்னணி பாடகி பி சுசீலாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருது வழங்கி கௌரவிக்கிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். கலைத்துறை வித்தகர் விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. பழம்பெரும் பின்னணி பாடகி பி சுசீலா அவர்களுக்கு 2023ஆம் ஆண்டுக்கான விருதுகள் தற்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பின்னணி பாடகி பி சுசீலாவுக்கு விருது வழங்கி கௌரவித்திருக்கிறார். 2023ஆம் ஆண்டுக்கான கலைத்துறை வித்தகர் விருதுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குகிறார். கவிஞர் மு. மேத்தா, பின்னணி பாடகி பி சுசீலா ஆகியோருக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கப்படுகிறது. தற்போது பழம்பெரும் பின்னணி பாடகி பி சுசீலா அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விருது வழங்கி கௌரவிக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைகிறார். ராஜ்குமார், விவரம் என்ன? தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் தற்போது நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார். குறிப்பாக தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கிடும் வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான விருதை தமிழக அரசு வழங்கி வருகிறது. அதன் அடிப்படையில் 2023ஆம் ஆண்டிற்கான வாழ்நாள் சாதனையாளர் விருது, அதாவது கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது கவிஞர் மு. மேத்தா மற்றும் பின்னணி பாடகி திருமதி சுசீலா அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது நேரடியாக வழங்கி வருகிறார். விருதுகளை வழங்கியது பின்னதாக சுசீலாவிடம் உடல் நலம் குறித்தும் அதே போன்று நலம் விசாரித்தும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களிடம் நலம் விசாரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டு வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் திரைத்துறையில் இருப்பவர்களை கௌரவிக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு இதற்கான நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய நிலையில் 2023ஆம் ஆண்டுக்கான கலைஞர் நினைவு கலைத்துறை விருதை 2 பேருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வழங்கியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இன்னும் 3 நிகழ்வுகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடுத்தடுத்து தொடங்கி வைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக நீர்வளத்துறை சார்பாக 83 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணைகள், அதே போன்று புனரமைக்கப்பட்ட வாய்க்கால் அணைகளுடைய மறுகட்டுமான பணி முடிவுற்று இருக்கக்கூடிய 19 திட்ட பணிகளை தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து இந்து சமய அறநிலைத்துறையில் அர்ச்சகர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை வழங்கக்கூடிய நிகழ்வுகளையும் முதலமைச்சர் அடுத்தடுத்து நிகழ்வுகளை தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்வில் மூத்த அமைச்சர்கள், தலைமை செயலாளர், துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறாங்க. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.